ஹalleluya குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. ஓ, நீங்க லைவ் பார்க்கலையா? அப்புறமா பார்க்குறீங்களா? ஒருவேளை நீங்க வேற நாட்டில் இருக்கலாம்ல. ஆமா ஆமா ஆமா, நீங்க இருக்கிற நாட்டில் இது ஈவினிங்கா இருக்கலாம், இரவாக இருக்கலாம், மத்தியானமா இருக்கலாம், அல்லது காலையிலயா இருக்கலாம். ஆனா தேவன் எவ்வளவு கிருபையுள்ளவருங்க. அவருடைய வார்த்தையை எந்த நேரத்தில் ஆகிலும் அக்ராஸ் த குளோப் கேட்கும்படி ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவரையே துதிக்கிறோங்க. நீங்க எப்ப இதை கேட்டாலும் இயேசுவினுடைய வார்த்தைகள் மாறாததுனால வானமும் பூமியும் ஒழிந்து போகும், நாளும் கிழமையும் போயிடும். ஆனா மாறாத ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு. மாற்றமில்லாத அவருடைய வசனம் நமக்கு இருக்கு. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வசனம் ஒரு காலம் ஒழியாதென்றாரு. அவருடைய வசனம் நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை காப்பாற்றும், அது நம்மை எச்சரிக்கும். நம்முடைய வழியெல்லாம் அது துணையா இருந்து தீங்கிலிருந்து தப்புவிக்கும். சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறீங்க. உங்க கிருபை வேண்டும், உங்க பாதுகாப்பு வேண்டும், உங்க துணை வேண்டும், உங்களுடைய உதவி வேண்டும் அப்பா. எங்களோடு பேசும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? நாம மே மாதத்தின் கடைசிக்கு வந்துட்டோம்ல. இந்த ஹாலிடேஸ்ல அநேகர் அங்கேயும் இங்கேயும் பிரயாணம் செய்றீங்க. மற்றும் சிலர் வெக்கேஷன்ஸ் போகிறாங்க, ஹாலிடே ட்ரிப்ஸ் என்ஜாய் பண்றாங்க. சிலர் சொந்தக்காரங்க கிட்ட போறாங்க. இன்றைக்கு போக்குவரத்து நமக்கு எவ்வளவோ சுலபமா இருக்குல்ல. நமக்கு நல்ல நல்ல பஸ் சர்வீசஸும் மற்றும் இப்போ நம்ம தேசத்துல கூட மிக அருமையான ஃபாஸ்டா போகிற ட்ரெயின்ஸ் மற்றும் ஃப்ளைட்ஸ் கூட நார்மல் ஆயிடுச்சுங்க. ஒரு காலத்துல விதின் இந்தியால அவ்வளோ ஃப்ளைட்ஸ் நிறைய இருக்காதுங்க. அது அந்த காலத்துல நம்ம அநேகர் போக முடியாது, சில பட்டணங்கள்ல மட்டும் இருக்கும். இப்போ எத்தனை ஏர்போர்ட்ஸ், எவ்வளோ ஃப்ளைட்ஸ், இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ஸ், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ். நம்ம தேசம் எவ்வளோ வளர்ந்துருக்கு. அதனாலதான் ரொம்ப சுலபமா வெளிநாடுகளுக்கு சென்று வந்துடுறாங்க. வித்தின் அ வீக் கூட ரிட்டர்ன் ஆயிடுறாங்க. மற்றும் அநேகர் இந்த நேரத்தை ரொம்ப நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா நீங்க கவனிச்சீங்களா? பாருங்க, நம்ம சில நேரத்துல நம் பிரயாணங்கள்ல நம்ம எவ்வளவு சேஃப்டி மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணாலும் கூட, நல்ல ஏர்லைன்ஸ் தெரிந்து கொண்டாலும், நல்ல டிராவல்ஸ் புக் பண்ணாலும், நல்ல சேஃப்டி ஏர்பேக்ஸ் இருக்கக்கூடிய கார் வாங்கினாலும், இன்றைக்கு தெரியுமாங்க, உலக அளவில் ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம் பேர் ஆக்சிடென்ட்ஸ்ல மரித்து போறாங்க. 12 லட்சங்க. நம்ம இந்தியால மட்டுமே ஒரு நாளைக்கே 500 பேருக்கு மேல ஆக்சிடென்ட்ஸ்ல ஒவ்வொரு நாளும் மரிக்கிறாங்கன்னு கணக்கு எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை ஆக்சிடென்ட்ஸ்ல எவ்வளவு பேர் மரிக்கிறாங்கன்னு பாருங்க கொஞ்சம். எத்தனை பிரயாணங்கள் செய்தாலும் நம்ம எந்த தீங்கிலும் விழாம இருக்கிறோம்னா எவ்வளவு தேவன் நமக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாருன்னு முதல்ல அவரை துதிக்கணுங்க. நானுமே சுவிசேஷத்தின் நிமித்தமா சுற்றி கொண்டே இருப்பேன். கணக்கு போட முடியாத அளவுக்கு தூரங்கள், எத்தனையோ விதங்கள்ல, சைக்கிள்ல, குதிரை வண்டியில, மாட்டு வண்டியில, லாரியில, பஸ்ல, அன்ரிசர்வ்டு ட்ரெயின்ஸ்ல டிராவல் செய்த நான் இப்போது கார்ஸ்ல, ஃப்ளைட்ஸ்ல, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளால இன்னும் வேகமா சுவிசேஷத்தை அறிவிக்க இந்தியால இந்த மூலையில இருந்து அந்த மூலையில கடந்த மாதங்களை பிரயாணம் செய்ய இங்கே மும்பை, டெல்லி, கல்கட்டா, காஷ்மீர், சென்னை, விஜயவாடா, ஹைதராபாத், இப்படியா தேவனுடைய கிருபையில எத்தனையோ இடங்களுக்கு போயிட்டு வந்தேன். என் வாழ்க்கையிலயும் 1-2 ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. ஆனா என்ன தேவன் காப்பாற்றினாரு, ஆரோக்கியமா வைத்திருக்கிறாரு. அதுக்கு நான் எப்பவும் தேவனை துதித்து கொண்டிருப்பேன். சரி, உங்க வாழ்க்கையில நீங்க தேவனுடைய சித்தத்துல பிரயாணங்கள் செய்றீங்களா? தேவனே உங்க துணை வேண்டும்னு கேக்குறீங்களா? உம்முடைய சமூகம் என்னோடு வராவிட்டால் என்னை கொண்டு போக வேண்டாம் என்று அன்றைக்கு மோசே ஜெபித்த ஜெபத்தை நம்ம செய்றோமா? ஒரு முறை நான் ஆம்ஸ்டர்டாம்ல டாக்டர் பில்லி கிரஹாம் ஐயாவுடைய கான்ஃபரன்ஸ்க்கு கலந்து கொள்ளும்படிக்கு எல்லாம் ஆயத்தமாயிட்டேன்.
பாஸ்போர்ட் முதல் முறை ஆயத்தம் பண்ணிட்டேன், விசா எடுத்துட்டேன், போக எல்லாம் ஆயத்தப்பட்டு சூட்கேஸ் எடுத்துக்கொண்டேன். எங்க வீட்ல பிரைஸ் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண, வேற பாஸ்டர் கிடைக்காம நானே பிரசங்கம் பண்ண. தேவன் அதே வசனத்தை கொடுத்தாரும், சமூகம் என்னோடு செல்லாவிட்டால் இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும்னு. பிரசங்கம் செய்துட்டேன், சமூகம் வேண்டும்னு செபிச்சுட்டேன். மும்பை வரைக்கும் போயிட்டேன். மும்பைல ஃபிளைட் ஏறுவதற்கு முன்னாடி நாள் என் பேக்கை கட் பண்ணி பாஸ்போர்ட்டையும் அந்த விசாவையும் அங்க நான் போற கான்ஃபரன்ஸ் என்ட்ரன்ஸ் கார்டு இருக்கக்கூடிய பவுச்சையும் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. வேற பவுச்ல இன்னும் சாமான் இருக்கு, அதை எடுக்கல. பணம் இருக்கு, அதை எடுக்கல. எனக்கு ஒன்றும் புரியலங்க, என்னால போக முடியல. ரொம்ப பதட்டப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப டிஸ்கரேஜ் ஆயிட்டேன். ஏன் ஆண்டவரே என்னை ஏன் நிறுத்திட்டீங்கன்னா, நீதானே உம்முடைய சமூகம் என்னோட செல்லாவிட்டால் என்னை கொண்டு போக வேண்டான்னு நீதானே ஜெபித்த. நான் வரமாட்டேன், உன்னுடைய விஷயத்துல இதனுடைய சித்தம் அல்லன்னு தெளிவா பேசினாருங்க. திரும்ப நான் அங்கிருந்து வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுங்க. பாஸ்போர்ட் போச்சு, விசா போச்சு, முடியலங்க. ட்ரை பண்ணோம், ஆனா முடியல. அது தேவனுடைய சித்தம்னு பின்னாடி எனக்கு நல்லா புரிஞ்சுதுங்க. விசுவாச முறையில இந்த ஊழியம் நடப்பதற்கு அந்த மாற்றம் என் வாழ்க்கையில எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்துச்சு. மற்ற தேசங்களின் பணத்தின் மேல ஆதாரப்படாம, தவறான டாக்டரின்ஸ்ல போகாம, ஆண்டவர் காட்டின வழியில போகணும்ன்ற விஷயத்த ஆண்டவர் தெளிவாக காட்டின போது நான் சந்தோஷப்பட்டேன். நம்ம பிரயாணங்களுக்கு தடைகள் வருதுன்னு சொன்னா, ஒருவேளை தேவன் அந்த டோரை க்ளோஸ் பண்றாரோ என்னமோ. எப்பவுமே தேவனுடைய துணை இல்லாம எதை செய்தாலும் பிரயோஜனம் இல்லைங்க. அவர் துணை இருக்கும்போது நம்ம எவ்வளவு தூரம் போனாலும், எவ்வளவு ஆபத்துகளை நம்ம சந்திக்க நேரிட்டாலும் எந்த தீங்கும் நமக்கு நடக்காது. பைபிள்ல நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்குங்க, நாம சுதந்திரித்துக் கொள்ளணும். தேவன் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் கொடுத்திருப்பாரு, திரும்ப அதை கிளைம் பண்ணுவோம். நீங்க வீட்ல இருந்து வெளியே போகும்போது ஒவ்வொரு முறையும் நீங்க 121வது சங்கீதத்தை வாசிச்சுட்டு நீங்க வெளியே போகணுங்க. இன்றையில இருந்தாவது தொடங்குங்க. பிரயாணம் தொடங்கும் போது கண்டிப்பா இந்த அதிகாரத்தை குடும்பமா வாசிச்சு இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்திரித்து கொண்டு நீங்க தேவனுடைய வாக்குத்தத்தத்தோட முன்னாடி போங்க. தேவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இது முதற்கொண்டு கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் என்றைக்கும் காப்பார். இது முதற்கொண்டு உன் போக்கிலும் உன் வரத்திலும் கர்த்தர் உன்னை என்றென்றைக்கும் காப்பார். ஆமாங்க, தேவன் நமக்கு துணையா இருப்பேன் என்றார். நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் என்றார். இன்னொரு வசனத்தை கூட நீங்க சொந்தமாக்கிக்கலாம், விசுவாசத்தோடு கிளைம் பண்ணிக்கலாம். தேவ சமூகத்துல வச்சு நீங்க வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஏசாயா 58:8. என் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமையின் சேனை உன்னை பின்னாலே காக்கும். தேவனை கனப்படுத்தினா, கர்த்தருடைய நாளை அனுசரிச்சா, நம்ம வசனத்தின்படி வாழ்ந்தா, தேவனுடைய உதவியோடு சென்றா, அவருடைய நீதி நமக்கு முன்னாடி நடக்குமா, அவருடைய மகிமையின் சேனை நமக்கு பின்னாலே காவல் காக்கும். ஆக்சிடென்ட்ஸ் முன்னாடி இருந்து வந்து நடக்குமா அல்லது பின்னாடி இருந்து நடக்குமான்னு எப்பயாவது யோசிச்சிருக்கிறீங்களா? முன்னாடி நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா வண்டி ஓட்டினாலும் பின்னாடி இருந்து வந்து இடிச்சா நமக்கு ஆபத்து தான் இல்ல? ஒருவேளை பின்னாடி மிரர்ல பார்த்து ஜாக்கிரதையா ஓட்டினாலும் முன்னாடி இருந்து வந்து இடிக்கலாம்ல? இன்றைக்கு எத்தனை விதமான ஆக்சிடென்ட்ஸ் பற்றி கேள்விப்படும் போது வினோதமா இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு நொடியில தேவனுடைய பாதுகாப்பு இழக்கும் போது நாம அங்க பயங்கரமான விபத்துக்குள்ளாகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்பும் பின்புமா நான் இருப்பேன். உனக்கு முன்பு நான் வழியை செவ்வாய்ப்படுத்துவேன், உனக்கு பின்பு நான் காவல் செய்வேன். உன் போக்கிலும் வரத்திலும் நான் உன்னை காப்பாற்றுவேன். தயவு செய்து உங்க பிள்ளைகளை ஸ்கூல்ஸ்க்கு அனுப்பும் போது ஜெபம் பண்ணி அனுப்புங்க. ஸ்கூல் பஸ் ஆக்சிடென்ட் ஆகி எவ்வளவு பேர் மறிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஊருக்கு போக தேவையில்ல, நம்ம ஊர்லயே, நம்ம ஊர்ல இருக்கிற ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க பாதுகாப்பா வீட்டுக்கு வருவாங்க என்கிற தைரியம் இல்லை இன்றைக்கு. இந்த ஆட்டோஸ்ல போறவங்க எத்தனை விதமான ஆக்சிடென்ட்ஸ்ல மாட்டிக்கொள்றாங்க. தேவன் நமக்கு துணையா இருந்தா நாம எதுக்கும் பயப்பட தேவையில்ல. என்னை நோக்கி கூப்பிடு, நான் பதில் கொடுப்பேன் என்றாரு.
நீங்க ஒவ்வொரு முறையும் வாசலை தாண்டும் போது, ஆண்டவரே உம்முடைய சமூகம் என்னோடு வராவிட்டா என்னை கொண்டு போகாதீங்க. ஆண்டவரே உங்க சமூகத்தை எனக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே என் போக்கிலும் வரத்திலும் காப்பேன் என்றீரே. நான் போகும்போதும் நான் வரும்போதும் உங்க பாதுகாப்பு எனக்கு கொடுங்கப்பா. ஐயா, உம்முடைய நீதி எனக்கு முன்னாலே, உம்முடைய மகிமை எனக்கு பின்னாலே இருந்து என்னை தீங்கிலே விழாம, பாவத்துல விழாம, ஆபத்துகளில் விழாம, சிக்கல்களில் விழாம என் பிரயாணம் முழுவதும் துணையா இருங்க என்று ஆண்டவரை கேட்டு தேவனுடைய பாதுகாப்புல இருப்போம். எந்த ஆபத்தும் நடக்காமல் பாதுகாப்பாரு. ஆபத்து வந்தாலும் இன்னொன்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர், உன் ஜீவனை காப்பாற்றுவேன். அப்பப்ப விபத்துகள் நடக்கணுங்க, இல்லைன்னா நன்றி இருக்காது நமக்கு. அந்த சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஆன பிறகு பிரைஸ் மீட்டிங்ஸ் வைப்பாங்க அநேகர். ஆனா ஒரு முறை கூட ஆக்சிடென்ட் ஆகாதவங்க பிரைஸ் மீட்டிங் வைப்பாங்களா? இந்த வருஷம் முழுவதிலும் எங்க வீட்டுல ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்கலன்னு. தினமும் நாங்க பிரயாணம் பண்றோம், ஆனா தேவன் எங்களை காப்பாற்றுகிறார்னு நீங்க எப்பயாவது பிரைஸ் மீட்டிங் வச்சிங்களா? வைங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஆபத்து தவறுனா ஆபரேஷன் செய்து ஹாஸ்பிட்டல் போய் திரும்பி வந்தா, எப்பா தேவன் எவ்வளவு நன்மை செய்தார்னு சாட்சி சொல்லுவோம். அப்ப எந்த தீமையும் வராம காப்பாற்றும் போது எவ்வளவு நம்ம அவரை துதிக்கணும். அவர் பாதுகாப்புல நம்ம இருக்கும்போது நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. உயிர் போகுமோன்னு பயப்பட தேவையில்லைங்க. உன் காலங்கள் என் கைகள்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மரணத்தை தப்புவிப்பது அவருடைய கையில் இருக்கு. எத்தனையோ முறை இந்த ஆபத்துகள் நிறைந்த உலகத்துல நாம எங்க போனாலும் எந்த பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலையில, சிட்டிஸ்ல மட்டும் இல்லைங்க ஆக்சிடென்ட்ஸ் ஆகுறது, கிராமத்திலயும் நடக்குது. இன்னைக்கு இந்தியால மட்டும் இல்ல, வெளிநாட்டுல மட்டும் இல்ல, இன்னும் பயங்கரமான விபத்துகளிலும் ஆபத்திலும் சிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஊனமாகறாங்க. எத்தனையோ பேர் சர்ஜரிஸ்க்காக அவங்க சம்பாத்தியத்தை எல்லாம் செலவழிச்சு ஒரு ஆபத்துல இருந்து வெளியே வருவதற்கு, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வருவதற்கு கடன்ல விழுந்து போறாங்க. ஆண்டவரே எனக்கு துணையா இருக்க மாட்டீங்களா? ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததும் நீங்க ஜெபிச்சுட்டு புறப்படுங்க. ஸ்கூல் போனாலும், வேலைக்கு போனாலும், நீங்க வேற ஊருக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் தேவனுடைய சமூகம் உங்களுக்கு துணையா இருக்கும் என்று விசுவாசிங்க. உங்க சமூகம் எனக்கு துணையா இருக்கணும்னு ஜெபிங்க. அப்போ எல்லா தீங்கிலிருந்தும் நாம தப்புவிக்கப்படுவோம். ஒவ்வொரு நாளும் உங்க வழியில என்ன நடத்துங்கப்பா. உங்க சமூகத்தை எனக்கு கொடுங்கப்பா. அவுட் ஆஃப் கவரேஜ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எல்லைக்கு வெளியே நம்ம போகும்போது சாத்தானின் கையில சுலபமா மாட்டிக்கொள்ளுவோங்க. உமக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு என்னை கொண்டு போகாதீங்க. உங்க சமூகம் வராத இடத்துக்கு நான் போகமாட்டேன்ப்பா. எத்தனை பேருங்க இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைங்க என்பவங்க கூட கர்த்தருக்கு பிரியமில்லாத களியாட்டுகள் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. விக்கிராராதனை சம்பந்தப்பட்ட பூஜை செய்யற இடங்களுக்கு போறாங்க. வெட்கப்பட வேண்டிய இடங்கள்ல அவங்க காணப்படுறாங்க. உன்னுடைய நடத்தையை நீ சரி செய்து கொள்ளணும். உன்னுடைய வழிகளை நீ சீர்தூக்கணும். ஆண்டவர் உனக்கு துணையா இருப்பேன்னு சொன்னாரே தவிர அக்கிரமத்தை எந்த மாத்திரமும் சகிக்காத ஆண்டவர் அவர். உன் இஷ்டம் போல நீ போகக்கூடாத இடங்களுக்கு போனா, நீர் என்னோடு வாங்கன்னு பீலையாம போல இரவெல்லாம் அடம்பிடிச்சு ஜெபிச்சாலும் ஆண்டவர் சமூகம் உனக்கு துணையா இருக்காது. சில இடங்களுக்கு தேவன் தெளிவாக போகாதன்னு சொல்றாரு. துஷ்ட சகவாசம் வேண்டாம், அசுத்தமான இடங்களுக்கு போக வேண்டாம், உன்னை சோதிக்கிற விஷயங்களுக்கு தூரமாயிரு. அதனால ஜெபித்து ஆண்டவர் சித்தத்துல நாம செல்லுவோம். தேவனுடைய பாதுகாப்போடு அவருடைய சாட்சிகளாய் வாழ்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வார்த்தை வாயிலிருந்து நாங்க கேட்கணும்னு, இது முதற்கொண்டு உன் போக்கிலும் வரத்திலும் காக்கிற கர்த்தர் நானே என்ற வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரிக்கணும்னு, பயங்கரமான விபத்துகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் குடும்பமும் எங்கள் போக்கிலும் வரத்திலும் காக்கிற கர்த்தரை நம்பி விசுவாசிக்கவும், எல்லா தீங்குக்கும், ஆக்சிடென்ட்ஸுக்கும், அனாவசியமான கஷ்டங்களுக்கும், நஷ்டங்களுக்கும், ஹாஸ்பிட்டல்ஸுக்கும், பிராக்சர்ஸுக்கும், சிக்கல்களுக்கும், கோர்ட்டு கேசுகளுக்கும் தப்புவிக்கப்படும்படியாக
எங்கள் பிரயாணங்கள்ல எங்களுக்கு துணையா இருந்து எங்கள் வழிகளை விசாலப்படுத்துங்கப்பா. உம் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழவும் உம்முடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டு உம் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். 8939801234 உங்க பிரேயர் பர்டன்ஸை மற்றும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸை, உங்களுக்கு தேவன் செய்த நன்மைகளை குறித்து ஒரு டெக்ஸ்ட் ஆவது வாய்ஸ் மெசேஜை எங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்புங்க. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வாட்ஸ்அப் மெசேஜஸ் எங்களுக்கு வருது. அதெல்லாம் நாங்க பார்த்து ஜெபிச்சாலொழிய தூங்குறது இல்லைங்க. உண்மையை சொல்றோம். ஜெபித்து அதை பரிசீலனை செய்து ஒவ்வொரு முறை ஏதாவது மீட்டிங்ஸ் இருக்கும்போது சில முறை தாமதமாகும். அதர்வைஸ் அப்பப்போவே உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. உங்களில் அநேகர் உங்க பாரங்களோடு சேர்த்து நீங்க ஜெபித்த போது தேவன் எப்படி உங்களுக்கு உதவி செய்தார்னு பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் அனுப்புறீங்க. அதெல்லாம் எங்களுக்கு எவ்வளவோ உற்சாகப்படுத்துகிறதாக இருக்குது, விசுவாசத்தை விருத்தி அடைய செய்யுது. அதனால பிரேயர் பர்டன்ஸ் மட்டும் இல்ல, நன்மையை பெறும்போது அதையும் தெரியப்படுத்துங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியை பாக்குறீங்க என்பதை கமெண்ட் செக்ஷன்ல உங்க பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் பண்ணுங்க. அதுபோல இதுவரைக்கும் நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இன்னைக்கு அனுப்புங்க. தொடர்ந்து எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வாரு. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் உம் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் உம் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். உம் வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்